ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒய்ஃப்க்கு வளகாப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக பண்ணலை, சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். ஏன்னா இது வந்து மாமியார் வீட்டு சார்பாக வீட்லேயே வச்சுருக்கோம். பிறந்த வீட்டு சார்பாக அவங்க வளகாப்பு பண்ணுவாங்க. ஸோ இது எங்களோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்சது தான் இது. இதுக்கு நாங்களும் எங்கள் வீட்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாரையுமே கூப்பிடல. அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வீட்டு சார்பமாக அவங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ என் அக்கா, நான், சித்தி, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தோம். அண்ணி நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அண்ணிக்கு அடுத்தது நான் தான் வச்சேன். எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் நலுங்கு வச்சாலுமே மறுபடியும் வந்து நம்ம நலுங்கு வைக்கும்போது நமக்கு இது புதுசாக தான் இருக்கும். ஏன்னா தெரியாது, அவங்க சொல்லி நம்ம வைப்போம். இது என்னவோ பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக எல்லாமே முடித்தாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே. பயங்கரமாக கொண்டாடினாங்க, ஹாட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் 3 பேருமே போயிருந்தோம். போனதுக்கப்புறம் நானுமே நலுங்கு வச்சேன். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நலுங்கு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு தட்டு வரிசை சாரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். தட்டு வரிசை வச்சு கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அக்கா அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நின்று குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு. எனக்கு செம பசி. சாப்பாடெலாம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பசிச்சதுனால நான் போய் முன்னாடி ஃபஸ்ட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை சாப்பாடு வீடியோ இதில் ஆட் பண்ணல. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.